ஒவ்வொரு நாளின் முக்கிய செய்திகளை நாம் செய்தியாளர் பார்வையில் அலசி வருகிறோம். அந்த வகையில் பாரிஸில் களை கட்டியுள்ள ஒலிம்பிக் திருவிழா குறித்த விவரங்களோடு செய்தியாளர் சந்தானமும், டெல்லியில் பயிற்சி மையத்தில் 3 பேர் உயிரிழந்த துயரம் தொடர்பாக செய்தியாளர் ஸ்டாலினும் தகவல்களை வழங்குவதற்காக இணைந்திருக்கிறார்கள். அவர்களோடு பேசலாம். பாரிஸ் ஒலிம்பிக் திருவிழாவில் இன்று 2வது நாள் போட்டிகள் தொடங்கியுள்ளன. ஒட்டுமொத்த தேசத்தின் கனவை ஏந்தி நிற்கும் இந்திய நம்பிக்கை நட்சத்திரங்கள் இன்று முதல் பதக்கத்தை கைப்பற்றும் முனைப்பில் இருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சந்தானம் இணைந்திருக்கிறார். சந்தானம், இன்று களம் காணும் இந்திய வீரர்கள் யார் யார்? எந்த விளையாட்டு பிரிவில் இன்றைக்கு நமக்கு பதக்கத்திற்கான வாய்ப்பு இருப்பதாக எதிர்பார்க்கப்படுகிறது? திலகவதி, பாரிஸ் ஒலிம்பிக்ஸினுடைய முதல் நாளான நேற்று காலை முதல் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் துப்பாக்கி சுடுதலில் நெருங்கி சென்றாலும் கூட இறுதி போட்டிக்கு முன்னேற முடியாத ஒரு சூழல் இருந்தாலும் கூட நேற்று இரவு நடைபெற்ற போட்டிகளில் இந்தியாவுக்கு சாதகமான ரிசல்ட் கிடைச்சிருந்தது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா கடந்த ஒலிம்பிக்ஸ் தொடரில் 3 பிரிவிலும் முதல் சுற்றிலே வெளியேறிய இந்திய நம்பர் 1 வீராங்கனை மனு பாக்கர் இந்த முறை இறுதி போட்டிக்கு முன்னேறியிருக்காங்க. 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் பிரிவில் நேற்று நடைபெற்ற தகுதி சுற்றில் 580 புள்ளிகள் பெற்று 3வது இடத்தை பிடித்து இறுதி போட்டிக்கு முன்னேறிருக்கிறாங்க. இன்று இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த விளையாட்டு ஆர்வலரும் கூட மனு பாக்கர் பாரிஸ் ஒலிம்பிக்ஸில் இந்தியாவினுடைய முதல் பதக்கத்தை பெற்று தருவாரா என்று ஆவலோடு பார்த்திருக்கிறாங்க. கடந்த 2020 டோக்கியோ ஒலிம்பிக்ஸ் போது ஒட்டுமொத்த துப்பாக்கி சுடுதல் ரசிகர்களுமே மனு பாக்கர் நிச்சயமாக பதக்கம் வெல்வார் என்று பார்த்தாலும் கூட 19 வயதான மனு பாக்கருக்கு 3 பிரிவுகளிலுமே தோல்வி கிடைத்தது. டோக்கியோ ஒலிம்பிக்ஸுக்கு பிறகு துப்பாக்கி சுடுதலையே விட்டு வெளியேறலாம் என்று நினைத்த மனு பாக்கர் மீண்டும் உலக சாம்பியன்ஷிப்பில் தங்கப்பதக்கம் வென்று தற்போது இந்த பாரிஸ் ஒலிம்பிக்ஸில் இறுதி போட்டிக்கு முன்னேறியிருக்கிறார். அவர் இறுதி போட்டியில் இன்று மாலை 3:30 மணிக்கு போட்டியிடுகிறார். நிச்சயமாக அவர் பதக்கம் வெல்வார் அப்படின்ற எதிர்பார்ப்பு இருக்கிறது. அதே போன்று வில்வித்தையில் முதல் நாளே காலிறுதி சுற்றுக்கு தகுதி பெற்றிருக்கக்கூடிய இந்திய மகளிர் அணி வீராங்கனைகளும் இன்று மாலை 5:45 மணிக்கு விளையாட இருக்கிறாங்க. இன்றைய பொறுத்த வரைக்கும் 2 பதக்கங்களுக்கான போட்டியில் மட்டும் இந்திய வீராங்கனைகள் பங்கேற்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழகத்தை சார்ந்த சரத்கமல் இன்று தன்னுடைய முதல் சுற்று போட்டியில் விளையாட இருக்கிறார். அதே போல 2 முறை பேட்மிண்டனில் ஒலிம்பிக்கில் பதக்கம் வென்றக்கூடிய PV சிந்து தன்னுடைய முதல் போட்டியில் விளையாடி இருக்கிறார். அதே போன்று நேற்று துப்பாக்கி சுடுதலில் கலப்பு இரட்டையர் பிரிவில் தோல்வி அடைந்தாலும் கூட மகளிருக்கான 10 மீட்டர் ஏர் ரைஃபிள் பிரிவில் தமிழகத்தை சார்ந்த இளவேனில் வாளறிவன் தற்போது தகுதி சுற்று போட்டிகளில் விளையாட தொடங்கியிருக்கிறார். குறிப்பாக இன்று 2 பதக்கத்துக்கான போட்டிகளில் ஒரு பதக்கமாவது இந்தியாவுக்கு கிடைக்குமா அப்படின்ற எதிர்பார்ப்பு எல்லோரிடமும் இருக்கிறது. திலகவதி, அதே எதிர்பார்ப்பு நமக்கும் இருக்கிறது. காத்திருக்கலாம். உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி சந்தானம். அடுத்ததாக, டெல்லியில் பயிற்சி மையத்தில் வெள்ள நீர் புகுந்ததில் 3 மாணவர்கள் உயிரிழந்த சம்பவம் நாட்டையே உலுக்கியுள்ளது. தலைநகரான டெல்லியில் விதிகளை மீறி கட்டடங்கள் கட்டப்பட்டுள்ளனவா என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. அரசுக்கு எதிரான மாணவர்களின் போராட்டமும் வலுவடைந்திருக்கிறது. 3 மாணவர்களின் உயிர்களை காவு வாங்கிய இந்த துயரம் எப்படி நேர்ந்தது என்ற விவரங்களை செய்தியாளர் பார்வையில் வழங்குவதற்காக நமது செய்தியாளர் ஸ்டாலின் டெல்லியில் இருந்து இணைந்திருக்கிறார். ஸ்டாலின், முதல்ல மழைநீர் உட்புகுந்து 3 மாணவர்கள் உயிரிழந்தது எப்படி? தொடர்ந்து இது குறித்த புகார்கள் வைக்கப்பட்டுக் கொண்டிருந்தாலும், கட்டமைப்பு மழைக்காலங்களில் இது போன்ற பிரச்சனை ஏற்படுகிறது என்ற புகார்கள் வைக்கப்பட்டுக் கொண்டிருந்தாலும் நடவடிக்கை எதுவுமே எடுக்கப்படவில்லை அப்படின்ற அந்த புகார், அதனை எப்படி புரிந்து கொள்வது? தற்போது மாணவர்களுடைய போராட்டம், அது குறித்தும் சொல்லுங்க. திலகவதி, டெல்லி கரோல்பாக் பகுதியில் இருக்கக்கூடிய பழைய ராஜேந்திர நகர், ஓல்ட் ராஜேந்திர நகர்ல பல IAS அகாடமி இயங்கிட்டு இருக்கு. இந்த பகுதியில பல்லாயிரக்கணக்கான மாணவர்கள் இந்த பகுதியை தங்கி IAS அகாடமியில ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு சூழல்ல நேற்று மாலைக்கு மேல டெல்லியில கனமழை பெய்த நிலையில இந்த பகுதி சற்று தாழ்வான பகுதியினால ஒரு IAS அகாடமிக்குள்ள 2வது தளம், அதாவது தரைத்தளத்துக்கு கீழே இருக்கக்கூடிய கீழ்த்தளம் பேஸ்மெண்ட் 1 பேஸ்மெண்ட் 2ல தண்ணீர் உட்புகுந்த காரணத்தினால அங்கிருந்த நூலக பகுதியில இருந்த மாணவர்கள் சிக்கிக் கொண்டிருக்காங்க. அந்த மழைநீர்ல சிக்கி இருந்த ஒரு 3 மாணவர்கள், உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த ஒரு மாணவி, கேரளாவை சேர்ந்த ஒரு மாணவர் மற்றும் தெலுங்கானாவை சேர்ந்த ஒரு மாணவி என 3 பேர் உயிரிழந்திருக்காங்க. 4 பேருடைய நிலை சற்று வரை கவலைக்கிடமா இருப்பதா சொல்லப்படுது. மாணவர்களோட போராட்டத்தை நீங்க பார்க்கலாம். பல்லாயிரக்கணக்கான மாணவர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும், கரோல்பாக் பகுதியை பொறுத்த வரைக்கும் டெல்லி மாநகராட்சி பகுதிக்குட்பட்ட அவங்களுடைய ஆளுகைக்குட்பட்ட ஒரு பகுதி. எந்த ஒரு கட்டட அனுமதியா இருந்தாலும் சரி, மேம்படுத்தக்கூடிய பணிகளா இருந்தாலும் சரி, அது டெல்லி மாநகராட்சியுடைய அனுமதிக்கு உட்பட்ட வகையில தான் கொடுக்கப்பட முடியும். இந்த ஒரு சூழல்ல நேற்று மாலை இந்த பகுதியில் மழைநீர் அதிகமாக உட்புகுந்த காரணத்தினால்தான் இந்த சம்பவம் ஏற்பட்டிருக்கு. இந்த IAS அகாடமி தான் திலகவதி, ராவ் IAS அகாடமி. இது இந்த கட்டடத்துக்கு 2021 தான் லைசன்ஸ் கொடுத்திருக்காங்க. ஆனால் ஒரு விஷயத்த முக்கியமா நம்ம இங்க நேரடியா பேசும்பொழுது மாணவர்கள் சொன்னது என்னன்னா,
பேஸ்மெண்ட் 1 பேஸ்மெண்ட் 2 கீழ்த்தளத்தை பொறுத்த வரைக்கும் அங்க வந்து கமர்ஷியல் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடாது. அதாவது மையங்கள் ஐஏஎஸ் அகாடமி மையங்களை பொறுத்த வரைக்கும் அது பயிற்சி வகுப்புகளை அங்க நடத்தக்கூடாது. அது வந்து பார்க்கிங் மற்றும் ஸ்டோரேஜ் பகுதியை மட்டும்தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி டெல்லி மாநகராட்சி அனுமதி கொடுத்துருக்காங்க. அதனால அதனையும் மீறி நூலக பகுதி அங்க வந்து செயல்பட்டு வந்திருக்கு. அந்த நூலகத்துல தான் கிட்டத்தட்ட ஒரு 20 மாணவர்கள் இருந்திருக்காங்க. மழைநீர் உள்ள புகுந்த காரணத்தினால அது முழுமையா வந்து பயோமெட்ரிக் கதவு என்பதனால அதன் பிறகு மின்சாரம் துண்டிக்கப்பட்ட நிலையில பயோமெட்ரிக் கதவு திறக்க முடியாத ஒரு சூழல்ல தான் 20 மாணவர்கள் வந்துட்டு உள்ள சிக்கியிருக்காங்க. அதன் பிறகு உடனடியாக அருகில் இருந்த பிற மாணவர்கள், இந்த சம்பவத்தை நேரில் பார்த்த மாணவர்கள் கயிறு மூலமாக முதற்கட்டமா மாணவர்களை மீட்கக்கூடிய முயற்சிகள் ஈடுபட்டிருக்காங்க. ஆனால் 3 மாணவர்கள் மட்டும் மழைநீர்ல முழுமையா சிக்கியிருக்காங்க. அதன் பிறகு அவர்களை மீட்க முடியல. ஒரு 4 மாணவர்கள் முங்கிய நிலையில அவர்களை உயிருடன் மீட்டிருக்காங்க. அவர்கள் தான் தற்போது மருத்துவமனையில் இருக்காங்க. இந்த மாநகராட்சி பகுதியை பொறுத்த வரைக்கும் இந்த காலை டெல்லி மாநகராட்சி மேயர் ஷெல்லி ஓப்ராய் நேரடியாக வந்து ஆய்வு பண்ணியிருக்காங்க. அனைத்து டெல்லியில் இயங்கக்கூடிய அனைத்து ஐஏஎஸ் பயிற்சி மையங்களையும் உடனடியாக ஆய்வு மேற்கொள்ளணும்னு சொல்லியிருக்காங்க. பல்வேறு விதமான அரசியல் ரீதியான குற்றச்சாட்டுகளும் மாறி மாறி வச்சுக்கிறாங்க. ஏன்னா இதற்கு முன்னாடி டெல்லி மாநகராட்சி பாஜகவோட கட்டுப்பாட்டில் இருந்திருக்கு, தற்போது ஆம் ஆத்மியுடைய கட்டுப்பாட்டில் இருக்கு. முன்னாடியே இந்த வடிகால் பணிகளை முழுமையா மேற்கொண்டிருந்தா இது போன்ற சமூகத்தில் தவிர்த்துக்கலாம் அப்படின்றத ஆம் ஆத்மியோட குற்றச்சாட்டு. பாஜகவை பொறுத்த வரைக்கும் ஒரு வருடத்துல பல்லாயிரக்கணக்கான கோடி இது போன்ற வடிகால் பணிக்கு டெல்லி மாநகராட்சி பகுதியில் வடிகால் பணிக்கு ஆம் ஆத்மி மேற்கொண்டிருக்கு. அவர்கள் சரியாக பணியை மேற்கொள்ளாதனாலதான் இது போன்ற சம்பவங்கள் நடந்திருப்பதாக பாஜக சொல்லுது. இந்த 2 கட்சிகள் மீதான குற்றச்சாட்டுகளை காங்கிரஸ் வைக்குது. இந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் சரியாக மாலை 8 மணிக்கு மேல நடந்திருக்கு. முழுமையாக மழைநீர் இந்த பேஸ்மெண்ட் 1 கீழ்த்தளத்தில் போனதுக்கு பிறகு கயிறு மூலமாக மீட்டிருக்காங்க. நான் ஏற்கனவே குறிப்பிட்டபடி பயோமெட்ரிக் அதனால அவங்களால முழுமையா வெளியில வர முடியல. அதன் பிறகுதான் அந்த 3 பேருடைய உடல்கள் அதன் பிறகு இரவுக்கு மேலாக இன்று அதிகாலை மீட்கப்பட்டிருக்கு. டெல்லி மாநகராட்சியை பொறுத்த வரைக்கும் முழுமையாக பயிற்சி மையங்கள் ஆய்வு செய்திருக்காங்க. மாணவர்கள் தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டக்கூடிய நிலையில சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ், மத்திய ரிசர்வ் போலீஸ் தற்போது இந்த பாதுகாப்பு பணியில ஈடுபட்டிருக்காங்க. அவர்களை ஒரு கட்டத்துக்கு மேல வெளியில வர முடியாம இந்த போராட்டத்தை கட்டுப்படுத்தக்கூடிய வகையில காவல்துறையினர் தற்போது பாதுகாப்பு ஏற்பாடுகள் பண்ணியிருக்காங்க. இந்த பகுதி முழுவதுமே பல்லாயிரக்கணக்கான மாணவர்கள் பல்வேறு மாநிலங்கள்ல இருந்து நேரடியாக இங்க வந்து தங்கி படிச்சுட்டு இருக்கக்கூடிய நிலையில கடந்த வாரம் கூட இதுவரை போன்ற ஒரு சம்பவம் நடைபெற்று இருக்கு. இந்த வாட்டர் லாகிங், அதாவது தண்ணீர் தேங்கிய நிலையில மின்சாரம் பாய்ந்து ஒரு மாணவர் சாலையில் நடந்து செல்லும் பொழுது உயிரிழந்திருக்காரு. அதனால உடனடி தீர்வாக பல்வேறு விஷயங்களை, பல்வேறு நடவடிக்கைகளை டெல்லி மாநகராட்சி மேற்கொள்ளணும் அப்படின்றது மாணவர்களுடைய மிக முக்கியமான ஒரு கோரிக்கையா இருக்கு. கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த வேண்டும். இதுல அரசியல் ரீதியாக காய்களை நகர்த்தாமல் மாணவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்ய வேண்டும் என்றது மிக முக்கியமான ஒரு எதிர்பார்ப்பா இருக்கு. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் தற்போது 4 மாணவர்கள் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில அவர்களுடைய நிலை என்ன என்பதையும் உடனடியாக அரசு அதிகாரிகள் தங்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்பதையும் கோரிக்கையாக முன்வைத்திருக்கிறார்கள். திலகவதி, சம்பவம் தொடர்பாக அடுத்த நகர்வு என்ன என்பது குறித்த தகவல்களையும் சேகரியுங்கள். ஸ்டாலின், தற்போதைய விவரங்களை களத்திலிருந்து வழங்கியதற்கு உங்களுக்கு நன்றி.